தினமணி நேயர்களுக்கு வணக்கம். வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய இரண்டு முக்கியமான ஆட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். காரணம் என்ன, இந்த இரண்டு ஆட்டங்களின் முடிவை பொறுத்து தான் இந்திய அணி அரையிறுதிக்கு போவாங்க இல்லையா அப்படின்றது முடிவாகும். முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் தென்னாப்பிரிக்காவுடைய சொந்த ஊரான அகமதாபாத் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த உலகக்கோப்பையில் 5 ஆட்டங்களில் 4 ஆட்டங்களை தென்னாப்பிரிக்கா அகமதாபாத்தில் விளையாடி இருக்கிறாங்க. இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி ஜிம்பாப்வேவை சேப்பாக்கம்ல எதிர்கொள்றாங்க. ஸோ இரண்டாவது நடைபெறக்கூடிய ஆட்டத்தில் இந்திய அணி நிச்சயமா வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தினாங்கன்னா இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆட்டத்தை பத்தின சின்ன ஒரு ப்ரிவியூ தான் நாங்கள் 2 பேரும் பேச வந்திருக்கிறோம். தமிழ் வணக்கம். வணக்கம். ஸோ தமிழ், தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை எதிர்கொள்கிறாங்க. ஸோ தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்துறது தான் இந்திய அணிக்கு சாதகமான ஒன்று அப்படின்னு முந்தின ஷோலையும் நம்ம பேசணும். ஸோ இதுலேயும் ஏன் அப்படின்னு ஒரு சின்ன காரணத்தை விளக்கிட்டு அப்புறம் நம்ம ப்ரிவியூக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 2 ஆட்டங்கள்லையுமே சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கு, மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாப்வே வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கு. ஸோ 2 அணியினுடைய நெட் ரன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. தென்னாப்பிரிக்கா 3+ இருக்கு, மேற்கிந்திய தீவுகள் 5+ இருக்கு. இந்திய அணி 3க்கும் கீழே இருக்கு, அதாவது -3க்கு கீழே இருக்கு. அதனால அடுத்த 2 ஆட்டங்கள்ல இந்திய அணி ஜெயிச்சாலுமே கூட நெட் ரன் ரேட் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறனால மேற்கிந்திய தீவுகளை தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி ஆகணும். காரணம் என்னன்னா, தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை இந்த ஆட்டத்துல வீழ்த்திட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்தியாவை எதிர்கொள்ளும் போது இந்தியா மேற்கிந்திய தீவுகள் வீழ்த்திட்டாங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் 2 புள்ளிகளோட மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்திய அணி 4 புள்ளிகள் பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றலாம். ஒருவேளை மேற்கிந்திய தீவுகள் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் 4 புள்ளிகள்ல இருப்பாங்க. ஸோ இந்திய அணி அடுத்த ஆட்டத்துல மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தினாலுமே கூட இந்திய அணி 4 புள்ளிகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணியை விட கூடுதலான நெட் ரன் ரேட்ல இருப்பாங்க. இது விஷயம் 1. ஸோ அந்த நேரத்தில் மேற்கிந்திய தீவுகளும் இந்தியாவும் 4 புள்ளிகளில் மேற்கிந்திய தீவுகள் எப்படி கூடுதல் நெட் ரன் ரேட் இருக்கோ அதே மாதிரி தென்னாப்பிரிக்கா தன்னுடைய கடைசி சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் ஜிம்பாப்வேவோட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அணியும் 4 புள்ளிகளில் இருக்கும். ஸோ நெட் ரன் ரேட் அடிப்படையில் தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் போயிடுவாங்க. இந்திய அணி 4 புள்ளிகள் பெற்றாலும் ஸோ இந்திய அணி வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்ன்றனால நெட் ரன் ரேட் மிக முக்கியமான பங்கு வகிப்பதன் காரணத்தினால மட்டுமே மேற்கிந்திய தீவுகளை தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியே ஆக வேண்டும். இது கட்டாயம். ஸோ இதுதான் தமிழ் சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இந்தியாவை மிக கேவலமாக தோக்கடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறீங்க? இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம பாயிண்ட்ஸ் அடிப்படையிலாம் உள்ளுக்குள்ளே போகணுமேனு தான் பார்க்கணுமே தவிர நெட் ரன் ரேட் என்னன்னா இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பண்ணோன்னா இந்தியா உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரன் ரேட்டு கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, 1+, 2+ இருந்தால் பரவாயில்ல, ஒருத்தர் 3 இன்னொருத்தர் 5 சம்திங் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். இந்தியா கேவலமாக தோத்திருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணாமல் போக முடியும் சாமி. நம்ம டீம் இந்தியன் டீம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் டீம் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கல, ஓகே தென்னாப்பிரிக்காவை சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கல. தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளை கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும்ன்றனால இந்தியாவை கடுமையா தோக்கடிச்ச டீம் சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இல்ல, அது இந்தியன் டீமுக்கு அதுக்கு தேவைங்க இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் என்னன்னா, தென்னாப்பிரிக்கா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மேற்கிந்திய தீவுகளை அவங்க பீட் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக நான் தென்னாப்பிரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். ஆனால் அட் த சேம் டைம் என்னன்னா மேற்கிந்திய தீவுகளை பார்க்கும்போது ஒரு பயம் மனசுக்குள்ள கிராஸ் பண்ணிட்டும் போகுது. ஏன்னா ஜிம்பாப்வே அவங்க அடித்த விதத்தை பார்த்தோம், வரவங்கலாம் 6 பழம் தள்ளிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில் மேட்ச் டஃப்பாக தான் இருக்கும். எப்படி ஒரு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் டஃப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்து கொஞ்சம் அது மிஸ் ஆனிச்சு. ஆனால் இந்த மேட்ச் 2 பேருமே ஒரு ஹெவி வெயிட் அப்படிங்கிற பட்சத்தில் டஃப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் உண்மையிலேயே. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்துட்டோம் அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் ஓரளவுக்கு அப்பரேஜ் இருக்காங்க, க்ளோஸராக இருக்குன்னு சொன்னாலுமே கூட மேற்கிந்திய தீவுகள் தான் அதிக அளவு ஜெயிச்சிருக்காங்க. கடைசி 5 T20 என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் மேற்கிந்திய தீவுகள் 3 ஆட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க, தென்னாப்பிரிக்கா 2 ஆட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேற்கிந்திய தீவுகள் அப்பர் எட்ஜில் இருக்காங்க தமிழ். இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா நெக் டு நெக் தானே இருக்காங்க. 2 பேருமே நல்லா ஜெயிச்சு வந்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் த்ரூ அவுட் டோர்னமெண்ட் பார்த்தா 2 டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தென்னாப்பிரிக்கா தான் விளையாண்ட 5 ஆட்டங்கள்ல 4 ஆட்டங்கள் அகமதாபாத்ல இருக்கிறதுனால அது வேணா ஒரு பெனிஃபிட் சொல்லலாம். அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். ஏன்னா அவங்க ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரியே லிட்டரலாக இந்த இடத்த யூஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு அதே பிளே கிரவுண்டில் விளையாடும் போது அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும். இன்னொன்று 2 டீமுக்குமே ஏன் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்னா, இந்தியன் கண்டிஷன்ஸ் இந்தியன் ஸ்காட்ல இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஐபிஎல்ல இந்த 2 டீமோட பிளேயர்ஸுமே நம்ம ரொம்ப அதிகம் விளையாடுறதை பார்க்க முடிஞ்சு. அப்போ 2 டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா நீங்கள் இந்த டேட்டா வச்சுட்டுலாம் தென்னாப்பிரிக்கா ஒரு மேட்ச் தான் முன்ன பின்ன வருது, அதனால தோத்துருவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. 2 பேருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா முந்தின ஷோஸ்லேயே நிறைய நம்ம பேசிட்டோம். ஸோ அந்த அணி பேட்டிங்லையும் வலிமையாக இருக்காங்க, பந்து வீச்சிலையும் வலிமையாக இருக்கிறாங்க.
டாக்டிக்கல்லையுமே வந்து ரொம்ப வலிமையான ஒரு அணியா இருக்கிறாங்கன்றனால ஸோ அவங்கள பத்தி பெருசா பேச வேணாம், பின்னாடி லைட்டா பேசுவோம். நம்ம முன்னாடி மேற்கிந்திய தீவுகளை பத்தி நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அணியை பார்த்துட்டோம் அப்படின்னா ஏப்பா 13 சோக்கரான் தான் என்னப்பா செய்ய அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து அசால்ட்டா சிக்ஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஹிட்டர்ஸா இருக்கிறனால அகமதாபாத் பிச் வந்து சொல்லவே வேணாம், இப்படி தொட்டாலே பட்டாசா அப்படின்னு சிக்ஸ் போற அளவுக்கு குட்டி ஸ்டேடியமா இருக்குன்றதுனால வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இது ஒரு அட்வான்டேஜா இருக்குமோ இந்த ஸ்டேடியம்? கண்டிப்பா வந்து அட்வான்டேஜ் தான் வந்து. ஏன்னா அவங்க நார்மலாவே பெரிய ஸ்டேடியத்துலயே வந்து சிக்ஸ் அடிச்சா வந்து கிரௌட்ல போய் விழுவோம். இந்த இதெல்லாம் சொல்லணுமா, அல்வா சாப்பிட்ற மாதிரி அழகா சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பிரெண்டன் கிங் அண்ட் சாய் ஹோப் கேப்டன் 2 பேரும் இறங்குறாங்க. வந்து அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா கூட என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி அடுத்தது வரும்போது ஷிம்ரன் ஹிட்மேயர் ஹோல்டர் இருக்காரு, ரமாரி ஷெப்பர்டு, எல்லாரும் வரிசையா வந்து ஒவ்வொருத்தரா வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. வந்து யாராவது ஒருத்தர் அங்கே அவங்க ஃபெயிலியராக வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் ஃபெயிலியர் ஆனாலுமே என்ன ஆகுதுன்னா பின்னாடி வந்து பின்வரிசையில் பவர் ஹிட்டர்ஸாக இருக்கிறதுனால யார் வந்தாலும் சிக்ஸர் அடிக்கிறாங்க, சிக்ஸர் விளாடுறாங்க. மேபி நீங்கள் டாக்டிக்கலாக இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க சவுத் ஆஃப்ரிக்கா. மார்க்ரம் ஏதாவது டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி உங்களை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்தா தான் வந்து மேட்ச் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோரிங்காக போகும். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். வந்து ஃபுல்லாக பவர் ஹிட்டர்ஸாக அவங்களோட ஒரு பவர் பேக்டு ஹவுஸாக தான் வந்து வெஸ்ட் இண்டியன் டீம் வந்து இருக்குது. ஸோ மேற்கிந்திய தீவுகளுக்கு எது பலமோ அதுதான் வந்து பலவீனமாகறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து அதிரடி பேட்டர்களாக இருக்கிறனால தென்னாப்பிரிக்கா ஏதாவது சின்னதாக வியூகம் வகுத்து டாக்டிக்கலாக ஏதாவது மூவ் பண்ணி அந்த பேட்டர்களை கொஞ்சம் நிலைக்குறைய செய்ய வச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மேற்கிந்திய தீவுகள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் வந்து தென்னாப்பிரிக்காவும் சரி மேற்கிந்திய தீவுகளும் சரி 2 பேருமே வந்து தோல்வியை சந்திக்காத அணிகளாக இருக்கிறனால இந்த ஆட்டத்தில் வந்து 2 அணிகளின் வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றது தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றனால ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் வந்து இந்த டாக்டிக்கல் எங்கேயாவது மாட்டுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. நான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து எப்படி நம்ம இந்தியாவை சுருட்டி போட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்றனால ஸோ டாக்டிக்கல் வைஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அகமதாபாத் ஸ்டேடியம் வைஸ் வந்து அவங்களுக்கு எட்ஜ் இருக்கிறனால அது நமக்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குன்னு நினைக்கலாம். அப்புறம் இன்னொன்று மேற்கிந்திய தீவுகளுடைய பந்து வீச்சாளர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா சுழற் பந்து வீச்சு டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ யார் பண்ணுறாங்க அப்படின்னா குட்டகேஷ் மோட்டியும் நம்ம அகில் ஹுசைனும் பண்றாங்க. அவங்க 2 பேருமே இடது கை சுழற்பந்து வீச்சாளர்னால அங்க மில்லர் இருக்காங்க, ரெக்கில்டன் இருக்காங்க, டிகாக் இருக்கிறனால அதை அவங்களால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வேகப்பந்து வீச்சாளர்கள் அதிக அளவுக்கு விக்கெட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முந்தைய ஆட்டத்திலேயே வந்து தரவுகள் சொல்லியிருந்தாலுமே கூட ஸோ அங்க வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் நன்றாக பந்து வீசினாலுமே கூட கொஞ்சம் நிறைய 6-4 போகிறனால கரெக்டான பிளான், அதாவது இந்த லைன் அண்ட் லென்த்ல இப்படிதான் பால் பிச் பண்ணணும், இந்த பேஸ்ல தான் போடணுன்ற டாக்டிக்கல்ல வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடி வாங்குறது கொஞ்சம் நீங்க அவங்க தப்பு பண்ணாலுமே என்னன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க படந்துருவாங்க. ஆப்போசிட் டீமுக்கு வந்து அது கேம் ஒரு வாய்ப்பாயிரும். ஏன்னா 2 டீமுமே வந்து ஒரு டாமினன்டான டீமா வரும்போது நீ என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வந்து உள்ளுக்குள்ள வருவாங்க. அப்ப நீ ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாலுமே அந்த இடத்துல என்ன ஆகும்னா அது வந்து பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு அமைஞ்சிரும். வந்து அது எய்தர் வெஸ்ட் இண்டீஸ் இருந்தாலும் சரி, அது சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி, 2 டீமே வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அவங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன தவறுகளை 2 டீமே தவிர்த்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா அது யார் அந்த தவறு பண்றாங்களோ அந்த டீமுக்கு வந்து ஒரு லாஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ இந்த T20 உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் டிகாக் நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு பேசணும், ரெக்கல்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். மார்க்ரமும் நான் வந்து நல்லா விளையாடி இருந்தார் ஒரு மேட்ச். வர அதுதான் வரேன். ஏன் அதுக்கு வரேன் அப்படின்னா அவங்க 3 பேர் நல்லா விளையாடி இருந்தாங்கன்னு சொன்ன நேரத்தில் வந்து அவங்க 3 பேருமே இந்தியாவுக்கு எதிராக சொதப்பட நேரத்தில் மிடில் ஆர்டரும் நல்லா விளையாடுவோம் அப்படின்னு ஒரு டச் வந்து போன கேம்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்றனால தென்னாப்பிரிக்கா வந்து நல்ல பேட்டிங் லைன் அப்ல இருக்காங்க. அவங்க எதுவும் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் வந்து அட்டகாசமான ஒரு கூட்டணி. யான்சன், எங்கீடி அவர் வந்து 2 பேருமே வந்து வேகத்தை மாற்றி குறைச்சி போடுறாங்க, வேகமாக போடுறாங்க. ஸோ அவங்க பந்து வீச்சு கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. ககிசோ ரபாடா வந்து ஃபார்முக்கு தான் வந்துட்டாரு அப்படின்னா அவனால கையிலேயே பிடிக்க முடியாதுன்றனால தென்னாப்பிரிக்கா அணி பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. மேற்கிந்திய தீவுகளும் வந்து வெற்றி பெற்றவர் ஒரு கூட்டணியாக மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன் நான். ஸோ இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா டாக்டிக்கலி யார் பெட்டரா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களோ, சரியான வியூகத்தை வகுக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த வியூகத்தை தென்னாப்பிரிக்கா வகுக்கும்னு நான் சொல்றேன். நீங்க? தென்னாப்பிரிக்கா வந்து எனக்கும் இந்த இடத்துல வந்து என்ன இந்த கருத்துல எனக்கு ஒத்து போதான் தோணுது. ஏன்னா அவங்க மார்க்ரம் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டும் போது பார்த்தோம் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டாக அந்த பவுல் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது பவுலர்ஸ் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணார். அவரே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு ஓவரை போட்டார். அதுக்கப்புறம் பவுலிங் சேஞ்ச் ரொம்ப நல்லா பண்ணி ஓவராக மாற்றி கொண்டு வந்து விக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வீழ்த்தினார். வெஸ்ட் இண்டீஸில் நீங்கள் சொன்ன வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது வந்து. ஏன்னா அவங்க எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸாக இருக்காங்க. வந்து இன்கேஸ் ஒரு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிறாங்க, இல்லை அடுத்த மிடில் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க, இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஆங்கர்ஷிப் ரோல் பண்ணணும். சவுத் ஆஃப்ரிக்கா அதை பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க. அவங்களால பவராகவும் விளையாட முடியுது, ஸ்லோவா விளையாண்டு ரன்ஸ் வந்து அங்க ஆங்கர் ஷீட் பண்ணுவாரு.
இல்லை அவரோட விக்கெட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அதை பண்ணுறதுக்கு அவர் யாரோ ஒருத்தர் மட்டும் நம்பிஇல்லை, அடுத்தடுத்த பிளேயர்ஸ் பண்ணுவாங்க வந்து. யான்சன்னா வந்தால் பின்னர் சைடில் கூட அவர் வந்து பவர் ஹிட் பண்ணுவார், அவர் ஆங்கர்ஷிப் ரோல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பார் வந்து. ஆனால் அந்த சாய் ஹோப் அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கலேன், இங்கே வந்து யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்காக இருக்குது. பவர் ஹிட் பண்ணுவாங்க, பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த டாக்டிக்கல் ஏரர்ஸ் அங்கே வந்துருவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது வந்து. அதனால சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க வந்து. பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். ஸோ தென்னாப்பிரிக்கா வந்து நல்ல டாக்டிக்கல் மூவ் எடுத்து மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தினாலுமே கூட இந்திய அணி ஜெயிச்சாதான் போக முடியும். இந்தியா வந்து ஜிம்பாப்வேக்கு எதிராக சேப்பாக்கத்தில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா? ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும் வந்து. அதுதான் எல்லாரோட ரசிகர்களோட விருப்பமாக இருக்கும். ரசிகரோட விருப்பமாக இருக்கிறதுக்காண்டி நீ ஜெயிச்சா மட்டும்தான் அவனை உள்ளே போக முடியும் அப்படிங்கிற லெவல் தான் வந்து அங்கே போயிட்டு இருக்கு வந்து. அதனால தோக்கிறதுக்குங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து அவங்க அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து. இந்திய அணி வந்து ஏதாவது பேனிக்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? தோத்துட்டாங்கன்னா வந்து அதை மாற்று இதை மாற்றுன்னு ஏதாவது மாற்றினே இருப்பாங்க ஒரு சில அணி. ஸோ அந்த மாதிரியான நகர்வு இந்திய அணி செய்ய வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சமிக்கைகள்லாம் கொஞ்சம் தெரிய வருதுன்றனால நான் சொல்கிறேன். இந்தியா வந்து ஒரு வெற்றிங்கிற குதிரையிலேயே பயணிச்சுட்டு வந்திருக்காங்க வந்து. அதனால அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே தெரியல. இப்போ ஒரு தோல்வியை சடனாக இவ்வளோ பெரிய தோல்வியை பார்க்கும்போது, அதுவும் பெரிய டிஃபீட் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னா வந்து அவங்க சைக்கலாஜிக்கலாக வந்து அஃபெக்ட் இருக்காங்க, ஒரு பேனிக்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். வெளில வேணா வந்து நான் பயப்படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில காட்டிக்கலாம் வந்து. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து நிறைய பயம் இருக்குங்க வந்து. அது கேப்டன் சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், இல்லை டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. ஈவன் டீம் மேனேஜ்மெண்ட் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டா ஒரு டீமை மாத்துவாங்க. இந்த சென்ஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் உள்ளுக்குள்ள கொண்டு பேசுவோம், வெளிலேருந்து நாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அவங்களோட விமர்சனங்கள பலமா எழுந்துருச்சு வந்து. அப்ப அக்ஷர் பட்டேல் உள்ளுக்குள்ள கண்டிப்பா வருவார் அப்படின்னு தோணுது. அதுக்கு அதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ரிங்கு சிங் வந்து அவங்களோட வீட்டில் ஏதோ எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி அவர் வெளில போயிருக்க, டீம்ல வெளில போயிருக்காரு. அப்போ வந்து அந்த இடம் ஓப்பன் ஆகுது வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர். அப்போ வந்து இவர் நார்மலாக உள்ளுக்குள்ள வந்துவார். எனக்கு இன்னொரு சேஞ்சுமே பண்ணுவாங்கன்னு தோணுது. டாப் ஆர்டர்ஸில் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் வந்து. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சஞ்சு சாம்சன் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். ஈவன் அந்த நம்ம பார்த்தோம் அசிஸ்டன்ட் கோச்சே சொல்லியிருப்பாரு. அப்போ அவரையும் உள்ளுக்குள்ள கொண்டு வருவாங்களோன்னு தோணுது. அந்த ரைட் சஞ்சு வராட்னா யார் வெளில போவா? எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா. சஞ்சு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ங்கிறதுனால அபிஷேக் சர்மா வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் வந்து தப்பு பண்ணிட்டா சொன்னேன். இது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி கிடையாது. இந்த ஒரு கேம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற சென்ஸ் வந்து ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வரணும். இப்போதைக்கு அபிஷேக் சர்மா தான் உள்ளுக்குள்ள உட்கார வைக்கணும் வந்து. உட்கார வச்சு வெளில அனுப்பிச்சிட்டு ஒரு பார்க்கலாங்க, ஒரு மூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் போனுச்சுன்னா அவர் மேட்ச் ஃபுல்லாக போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற பதிலாக வந்து அவர் வந்து ஒரு 22 ரன்ஸ் அடிச்சார் இருந்து, ஒரு 8 பாலுக்கு அடிச்சார் இருந்து, அவரை கொண்டு வந்து பார்க்கலாமே. இன்னொன்று சென்னை கிரவுண்டு, சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளுக்குள்ள வந்து சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. அந்த இதுக்காக வந்து அங்கே அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். இது வந்து ஒரு பரிச்சயமான பிளேஸ், நிறையா ஐபிஎல் கேம்ஸ் இங்கே விளையாண்டுருக்காரு. அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து. ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அந்த காம்பினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா கேட்டுருக்காங்க. ஏன் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கலாம் வந்து. ஏன் இங்கே வந்து நான் அபிஷேக் சர்மாவை சொன்னேன்னா, இஷான் கிஷன் நல்லா வந்து டொமஸ்டிக் கேம்ஸ் விளையாண்டு வந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு மேட்ச் தான் ஃபெயிலியர் இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து தூக்க முடியாது வந்து. இவரை வந்து ஒரு காரணம் சொல்லலாம், ஒரு ஜஸ்டிஃபை பண்ணலாம் வந்து. இத்தனை மேட்ச் சொதப்பிருக்கப்பா, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்க, கொஞ்சம் உட்கார். ஒன்று வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, நீ உட்காரு, மேட்ச் நல்லா ஃபர்தராக போகும்போது தேவைப்பட்ட இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரிங்கு சிங் வெளில போறாரு அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் ப்ராக்டிஸ் செஷன்லையும் பங்கெடுக்கல ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங் போறாரு அப்படின்னா உள்ள யாராவது கொண்டு வரணும். அக்ஷர் பட்டேலையும் உள்ள கொண்டு வந்து வாஷிங்டன் சுதந்திரையும் வச்சு அவங்க அந்த அளவுக்கு பவுலிங் டாமினேட்டரா போவாங்களா அப்படின்றது தெரியல. அவங்க 2 பேரும் நல்லா விளையாண்டாலுமே கூட 9 வரைக்கும் பேட்டர் இருப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜா இருந்தாலுமே கூட எனக்கு என்னமோ வந்து சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரதுக்கான ஏதோ இன்ட்யூஷன் சொல்லுது, உள்ள கொண்டு வராங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ரிங்கு போறாரு அப்படின்னா சஞ்சுவை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸா இருக்கும். ஏன்னா சஞ்சு வந்து நம்பர் 3க்கு வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா சஞ்சு ஓப்பனிங் இறங்குறாருன்னா இஷான் கிஷன் நம்பர் 3க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சூரியகுமார் யாதவ் நம்பர் 4க்கு வருவார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் திலக் வர்மா நம்பர் 5ல ஆடுற மாதிரி வரும். திலக்கு நீங்க மேலே போனீங்க அப்படின்னா சூரியகுமார் நம்பர் 5ல வருவார். அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பேட்டர் நீங்கள் 5 வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து இறக்கி வேஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பெரிய ஒரு குழப்பம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இதுமே தான் ஒரு பெரிய ஹெக்டிக்காக மாறி இருக்கு. நம்ம பேசுகிறோம். இப்போ நான் சொன்னேன் அபிஷேக் சர்மா உட்கார வச்சிடலான்னு உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதுவுமே எப்படி இருக்கும்னு தெரியல, ஒரு சும்மா ஒரு ப்ரிடிக்ஷனால சொன்னதானே தவிர உள்ளுக்குள்ள திலக் வர்மாவுமே வந்து ஒரு என்னன்னா எப்படி பண்ணுவாங்க, என்ன ஒரு மூவ் இருக்கும். ஏன்னா கௌதம் கம்பீர் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கோச்சஸ் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு ஒன்றும் புரியல வந்து. அந்த மேட்சோட பிளேயிங் லெவன் அறிவிக்கிற வரைக்கும் என்னன்னா வந்து இவங்க இறக்குவாங்களா மாட்டாங்களா, என்ன மாதிரியான மூவ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே வச்சிருக்காங்க நம்மள வந்து அப்படின்னு தான் சொல்லணும் வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தரை வெளில உட்கார வச்சுட்டு அக்ஷர் பட்டேலை கொண்டு வரலாம். ரிங்கு சிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து சஞ்சு சாம்சனை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம். அது வந்து நிறைய
கேள்விகளை வந்து உண்டாக்கும்னு நினைக்கலாம். அது என்ன மாதிரி முடிவுகளை தரும் அப்படின்றது நம்ம ஆட்டம் நடக்கும்போது தான் தெரியும். சஞ்சு சாம்சனை கொண்டு வரும்போது என்னன்னா, நீங்க சொன்ன அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் வரும். அவருக்கு எங்க அகாமடேட் பண்றது, அவர் எங்க கொண்டு ஃபிக்ஸ் பண்றது, அவர் வேற ஏதாவது மிடில் ஆர்டர்லாம் விளையாண்டுருக்காரு, விளையாடாம இல்லை வந்து. பட் வந்தா அந்த இடத்துல இப்போ ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்காங்க டீம்ஸ் வந்து, ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஒரு ஆர்டர்ல போயிட்டு திடீர்னு ஒருத்தர் வரும்போது அவருக்கு எப்ப நீ எங்க பேட்டிங் இறங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது மட்டும் தான் வருமே தவிர மற்றபடி அவர் கொண்ட டீமுக்கு ஒரு பலமா இருக்கும்னு தான் தோணுது வந்து. பலமா இருக்கும். அதாவது இவ்வளவு குழப்பம் இருந்தாலும் கடைசியில சரி ₹6 அப்படின்ற மாதிரி முடிக்கிறீங்க. இப்போ பார்க்கலாம். ஸோ ஜிம்பாப்வே எப்படி இருக்காங்க? ஜிம்பாப்வே வந்து ஒரு தோல்வியில இருந்து வரனால அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன செட்பேக்கா இருக்குமோ அவங்களுக்கு. அதுவும் வந்து மிகப்பெரிய தோல்வி, அது சாதாரண தோல்வி இல்லை, ஹேமர் எடுத்து நசுக்கிற மாதிரி ஒரு தோல்வி அது. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ஒரு பெரிய டிஃபீட்டா இருந்தாலும் அவரோட சிக்கந்தர் ராஜாவை பாராட்டியே ஆடுங்க. உண்மையிலேயே வந்து அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, நாங்கள் வந்து இந்த வென்யூ மாற்றினாலாம் ஒரு பெரிய டிஃபீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா இடமும் வந்து ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து பெரிய டிஃபீட்டாக இருந்தாலுமே கூட அவங்க ஃபைட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியலை. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மைட்டி டீம் வந்து பீட் பண்ண முடியலாமல் போச்சு. பட் அதுக்காக அவங்க சோர்ந்து போயிடல. இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் நாங்கள் நல்லா விளையாடுவோம், நாங்கள் கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்களாம் வந்து இன்னும் அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸை விடலை, நாங்கள் விளையாட போகிறோம், டஃப் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க வந்து. ஸோ அதான் அவங்களுக்கு வந்து இழப்பதற்கு ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து விளையாடினாலே வந்து அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு பக்கபலமாக இருக்கும் அந்த அணிக்குன்றனால அவங்க எந்தவித ஒரு அச்சுறுத்தலோ இல்லை ஒரு பயமோ எதுவும் இல்லாமல் வந்து நீட்டாக வந்து அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாலே வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கலாம்னு நினைக்கலாம். இன்னொரு அவங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு தோல்வியிலிருந்து வரனால இந்திய அணி தோற்றக்கூடாது, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்து ஜிம்பாப்வேவோட இந்திய அணிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரில் ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறனால அந்த தவறான முடிவு எது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக பார்த்து கவனித்து அதை வந்து ஜிம்பாப்வே பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா ஜிம்பாப்வேக்கு ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இதை நான் சொல்றதுனால வந்து தமிழ் கொஞ்சம் கோச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை கோச்சுக்கிறது என்ன சாமி இருக்கு, நல்லா விளையாண்டா ஜெயிக்க போறாங்க, நல்லா விளையாடாட்டினா வந்து அடுத்த மேட்ச் வந்து என்னன்னா வெளில போக போறாங்க. வந்து செமிஃபைனல் இந்தியா வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட எண்ணமா இருக்கு. ஒரு ஒரு உணர்வு. ஓகே, செமிஃபைனல் இந்தியா வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிம்பாப்வே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த சென்ஸ். ஐ மீன் டஃப் கொடுக்க ரெடியாக இருக்காங்க இந்த சென்ஸ். வந்து அதை வந்து நம்ம இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம சின்ன டீம்ஸ் எப்படி விளையாடுறாங்க பார்த்தோம். ஜிம்பாப்வேல பேட்டிங் இல்லைன்னா இல்லை. வந்து என்ன பேட்டிங் இருக்குது சொல்லுங்கள். ஓப்பனர் வந்து மர்மானி, அப்புறம் வந்து பிரியன் பெனட், அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. வந்து ஏதோ ஒரு சில மேட்சஸ்ல என்னன்னா வந்து அவங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்து சிலர் வந்து ஒருத்தர் விக்கெட் லாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரும்போது என்னன்னா வந்து ரியான் பர்ல், அப்புறம் வந்து சிக்கந்தர் ராஜா, டியான் மேயர்ஸ், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்ச்ல வந்து விளையாண்டுருக்காங்க. அவங்களால என்ன முடியுமோ அந்த டீம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியாட்டினாலுமே அவங்க வந்து ஒரு கேப்பபிள் இருப்பாங்க, விளையாட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பவுலிங்லேயும் வந்து ரொம்ப நார்மலாக தான் இல்லை. வந்து பிளெஸிங் மிஸ்ரபானி, பிராட் ஈவன்ஸ், அப்புறம் சிக்கந்தர் ராஜா, ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. வந்து எங்களால் இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க முடியும், இந்த பவுலிங் வச்சு எங்களால் அச்சுறுத்த முடியும். அதே மாதிரி நாங்கள் இந்தியாவுக்கு பேட்டிங் லைனப்புக்கு நாங்கள் சலைச்சவங்க இல்லை. இந்தியா வந்து லிட்டலாக இவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா தான் வந்து இதில் ப்ரெஷராக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும். ஜிம்பாப்வேக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உங்களை வீழ்த்தி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்துருக்காங்க. இன்னொன்று, நாங்கள் இங்கே வந்து விளையாடுற ஜஸ்ட் வந்து ஒரு கேம் மட்டும் விளையாண்டு போகிறதுக்காக வரல, நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் முன்னேறி வேர்ல்டு கப் வின் பண்ணுறதாக தான் விளையாடுறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன டீம்ஸுமே பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது. அப்போ அவங்க வந்து இதை வந்து ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க, இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்க. வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டம் வந்து சென்னை சேப்பாக்கம் நடக்குது. ஸோ சேப்பாக்கத்தில் இந்த T20 உலகக்கோப்பையில் நடந்த ஆட்டங்களின் முடிவுகள் வந்து ஒரு சரியான சாம்பிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா அணிகள் வந்து சின்ன சின்ன அணிகள் விளையாண்டனால அதை வச்சு மதிப்பிடுறது சரியாக இருக்காது. ஸோ இந்தியா ஜிம்பாப்வே ஹெட் டு ஹெட் பார்த்தாலுமே வந்து நிச்சயமாக இந்தியா வந்து ஆதிக்கம் செலுத்திருப்பாங்க. ஸோ இந்தியா 10 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்காங்க, ஜிம்பாப்வே 3 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அண்மையில் நடந்த ஆட்டங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது கடைசி 5 ஆட்டங்களில் இந்திய அணி 4 ஆட்டங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜிம்பாப்வே ஒரு T20 ஆட்டமில் ஜெயிச்சிருக்கிறன்றனால ஸோ இது வந்து இந்த உலகக்கோப்பையில் பெரிய ஒரு ப்ளே பண்ணாது. ஸோ சொன்ன மாதிரி 2 அணிகளுமே வந்து வெவ்வேறு புள்ளியிலேருந்து வரனால அது வந்து ரொம்ப ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு இதாக உணராமல் ஜிம்பாப்வே அணி பும்ராவா, வருண் சக்கரவர்த்தியா அப்படின்னு நினைக்காம ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அந்த அணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இந்திய அணியின் தவறுகள் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலுமே இந்தியாவுக்கு ஒரு அப்பர் எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஷோவை முடிக்கிறோம். வியாழக்கிழமை இரவு தெரிஞ்சிடும் தென்னாப்பிரிக்கா இந்தியாவுக்கு உதவுதா, தென்னாப்பிரிக்கா உதவினாலும் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்குதா அப்படின்றது. ஸோ அடுத்த ஷோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Cent Nari Shakti to their members. Central to you since 1911.